என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அந்த அனலைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் பிரீமியம் சார்ட்டுக்காகவும் அனலைஸ் பண்ண போறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். ரைட்டர்ஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்காக ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டுக்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னைக்கு வந்து நிப்டி பாத்தீங்கன்னா 22,450 இருந்து 22,650 வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. அதே மாதிரி பேங்க் நிப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 22,400 வந்து 49,400 வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. ஓகேங்களா? சோ அது வந்து இன்னைக்கு மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆச்சு அப்படிங்கறத உங்களுக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் மூலமா பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஏ சேஞ்ச் நிப்டியுடைய நிப்டிக்கு பாத்திரலாம். நிப்டியை பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் ஓஏ இப்ப நீங்க மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் மார்க்கெட் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆச்சுன்னு பாருங்க. புட்டை வந்து தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புட்டை மட்டுமே ரைட் பண்ணிக்கிறாங்க. காலை ரைட் பண்ணவே கிடையாது. அதனாலதான் மார்க்கெட் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அப்பு மட்டும் இருந்திருக்கு. சோ அதை வந்து இப்ப இந்த வீடியோல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி கொண்டு போறேன். ரைட்டர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுறாங்க பாருங்க. 9:45 10 10:15 10:30 10:30க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க புட் ரைட்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஓகேங்களா? 3 ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு 10:45 11:15 11:30 12 12:30 12:45 1 1:15 1:30 2 2:30 3 3:15 3:30 3:30 வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ஸ்ட்ரைக் பிரைஸ்லயுமே புட்டை மட்டுமே அவங்க ரைட் பண்ணதுனாலதான் மார்க்கெட் 22,400 வந்து 22,650 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. இதே காலை ரைட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே டவுன் ஆயிருக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. சோ இன்னைக்கு அவங்க வந்து காலை ரைட் பண்ணவே கிடையாது. அதே மாதிரி தான் பேங்க் நிப்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. மார்னிங்ல இருந்து 48,500 வந்து பாத்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் தான் அதிகமா இருந்திருக்காங்க. சோ 9:45 10 10:15 10:15க்கு பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் தான். ஓகேங்களா? அப்ப வந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு, வராதுன்னே சொல்லலாம். சரிங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10:30 11 11:15 11:45 தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா புட்டை மட்டுமே இன்னைக்கு ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 12 12:30 12:15 1 1:30 1:50 2:15 2:30 2:45 3 3:30 சரிங்களா? இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் இவங்க புட்டை மட்டுமே ரைட் பண்ணாங்க. காலை ரைட் பண்ணவே இல்லை. ரைட்டர்ஸ் வந்து காலை ரைட் பண்ண மார்க்கெட் டவுன் ஆகும், புட்டை ரைட் பண்ணா மார்க்கெட் அப் மூவ்மெண்ட் ஆகும். அதனாலதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்காக நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லாஸுக்கான வாய்ப்புகள் குறைவு. ரைட்டர்ஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க. அதனால ரைட்டர் சைடு போக்கஸ் பண்ணுங்க. பிளைண்டா ட்ரேட் எடுக்காதீங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு நிப்டியுடைய சார்ட் போயிடலாம். நிப்டியை பொறுத்து பாத்தீங்கன்னா 22,630 இப்ப செட்டில் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 22,600, அடுத்த சப்போர்ட் 22,550. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 650, அதுக்கு மேல போனா 22,700, அதுக்கு மேல போச்சுன்னா 22,770 ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? அந்த லெவல் வரை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிப்டி பாத்தீங்கன்னா 22,500லயும் 22,600லயும்
புட் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. 22,650,700 வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் ரைட்டர்ஸ் இருக்கிறதால இந்த லெவலுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகேங்களா? சோ அதனால நம்ம இப்ப 22,600க்கும் 22,500க்கும் உண்டான கால் ஆப்ஷன் பார்க்கலாம். ஏன்னா இந்த லெவலெல்லாம் வந்து திருப்பி மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால 22,500க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? 22,500க்கான கால் ஆப்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் கொடுத்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவல்ஸ் வந்து உங்களோட இதுல டிராப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா 126ல இருந்து 157 சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு 230 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு 22,500 வரும்போது இந்த 157 வந்துட்டு திருப்பி மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நாளைக்கு அப்படியே பிரேக் பண்ற மாதிரி 231 பிரேக் பண்ணுச்சுன்னா 281 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து 420 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால இந்த லெவல்ஸை வந்து உங்களோட இதுல டிராப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 126 157 எல்லாம் நல்லா சப்போர்ட் ஆகும். 231 281 நல்லா ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஆக்ட் பண்ணும். ஸோ ஃபர்தரா 126 உடைச்சா மட்டும்தான் நல்லா வீக் ஆகி மார்க்கெட் 38 ருபீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால 22,500க்கான கால் ஆப்ஷனுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 22,600க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? 22,600க்கான கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 600க்கு ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த லெவல்ல எடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா 108 ரூபாயும் 72 ரூபாயும் உங்களுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கும். 168ம் 216ம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தரா மேல போகும். இதை சப்போர்ட் எடுத்தாலும் மேல போகும். ஓகேங்களா? இதை கீழே உடைச்சுன்னா அடுத்து 72 ரூபாய் அதையும் உடைச்சா ஃபர்தரா வீக்கா இருக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்ப புல்லிஷா இருக்கிறதால 108 ரூபாய்க்கு வந்தா ஒரு கால் ஆப்ஷன் நீங்க 600க்கான கால் ஆப்ஷன் எடுங்க. இல்ல 72 ரூபாய்க்கு வந்தா 72 ரூபாய் எடுங்க. இந்த ரெண்டு லெவலும் ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும். இல்ல இது டேரக்டா பிரேக் பண்ணாலும் 600க்கு மேல போகுது அப்படின்னு 168 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 216 போகும். இந்த லெவல்ல ஹைய பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து இங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த லெவல்ல ட்ரேட் எடுங்க. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் இப்ப அனலைஸ் பண்றோம். இதெல்லாம் சப்போர்ட்டா இருக்கு. இதெல்லாமே ரொம்ப சப்போர்ட் லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல 22,700ல வந்து பாத்தீங்கன்னா கால் ரேட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. அதனால 22,700க்கான புட் ஆப்ஷன் பாத்திரலாம். ஓகேங்களா? இது வந்து 22,700க்கான புட் ஆப்ஷன். ஓகேங்களா? 107 ரூபாய் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் செட்டில் ஆயிருக்கு. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா தெரியும் 107 ரூபாய்ல மார்க்கெட் செட்டில் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கும் கீழே போகுது அப்படின்னா தான் மார்க்கெட் 700 800 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லெவல் போகும். ஓகேங்களா? இல்ல புது லோவை கிரியேட் பண்ண நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸ்பிரி டே அப்படிங்கறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணிக்கங்க. நிஃப்டியும் அதை அஃபெக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இந்த லெவலுக்கு மேல போச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் 130 இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 130. இந்த 130க்கு மேல போச்சுன்னா அடுத்து 170 அதுக்கும் மேல போனா 232 தான். ஓகேங்களா? சோ அதனால வந்து 700ங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா இந்த லெவல்ஸை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த லெவல் தாண்டும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்? தைரியமா ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? அதனால இந்த லெவல்ஸ் வந்து நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. இந்த லெவல்ஸை உங்களோட சார்ட்ல டிரா பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த லெவலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னும் பிரீமியம் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த பிரீமியம் அமௌண்ட்டுக்காக தான் வாங்குறாங்க. இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்ல நம்மளும் இந்த பிரீமியம் அமௌண்ட்டுக்காக தான் வாங்குறோம். பிரீமியம் அமௌண்ட்டுக்காக தான் விற்கிறோமே ஒழிய இந்த இண்டெக்ஸ் சார்ட்டுக்காக நீங்களும் இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கங்க. நீங்களும் சரி நானும் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ். 600 இருக்கு 500 இருக்கு 400 இருக்குன்னா அது ஒரு ரெஃபரன்ஸ். அந்த சார்ட்ல எந்த லெவல்ல வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை பண்ண போறாங்க செல் பண்ண போறாங்கறத வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதான் சொல்லுது. ஸோ நிப்டிக்கான லெவல்ஸ் இதுதான். ஸோ இதை வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தா வந்து பேங்க் நிப்டியை பார்க்கலாம். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்ப 49,380ல செட்டில் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 49,280 அதையும் உடைச்சா 49,000 தான் அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். 50,000 போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப அதனால வந்து இப்ப பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 49,500
சரி 49,000 அதிகப்படியான புட் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்ப அதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு இடையில வந்து 42,300 ஸோ இடையில இருக்கிறோம். அதையும் உடைச்சதுன்னா ஃபர்தரா வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 49,300 தான். அதையும் உடைச்சதுன்னா அடுத்து வந்து 49,000 அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 49,500 அதையும் உடைச்சாதான் ஃபர்தரா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்காக பாத்தீங்க அப்படின்னா 49,000க்கான கால் ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதுல வந்து ஹையா இருக்கு. அதனால வந்து 49,000க்கான கால் ஆப்ஷன் இப்போ 49,000க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்போர்ட் 421 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆகும். அதுக்கு அடுத்த சப்போர்ட் 271 இருக்கும். சரிங்களா? இந்த லெவல் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வருது. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து இந்த லெவல் மார்க்கெட் வந்து நல்லா டவுன்ல க்ளோஸ் ஆகி வரும்போது மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த லெவல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இந்த லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா 681 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 49,000க்கான கால் ஆப்ஷன். ஓகேங்களா? சோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கங்க. இது எல்லாமே சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ஆக்ட் ஆகும். 421 221ல வந்து நல்லா சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த நீங்க ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பிரீமியம்ல வாங்குங்க. வாங்குனீங்கன்னா உங்களுக்கான லாஸ் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி 49,300க்கான கால் ஆப்ஷன். ஏன்னா அந்த வந்து 49,300லயும் கால் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க, புட் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதனால 49,300க்கான கால் ஆப்ஷன் பாத்திரலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் பேங்க் நிஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? சோ அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 210 ரூபாய். அதுக்கும் கீழே வந்தா 92 ரூபாய் அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேல போச்சுன்னா 314 வந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். 49,300க்கான கால் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா ஓகேங்களா? அதுக்கு மேல போனா 525 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இதை தாண்டினா அடுத்து இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். ஓகேங்களா? அதனால இந்த லெவல்ஸையும் உங்களோட சார்ட்ல டிரா பண்ணி வச்சுக்கங்க. இது ஓப்பன் இன்ட்ரெஸ்டுக்காக நான் சொல்றேன். அந்த லெவலுக்கு உண்டா அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டுக்கான பிரீமியம் சார்ட் இது. ஓகேங்களா? சோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்காக இப்ப நான் கொடுத்திருக்கேன் சப்போர்ட் லெவலுக்காக. சோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது பேங்க் நிஃப்டி 49,500ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. சோ அப்ப அதனால அந்த லெவல்ஸையும் நம்ம பாத்திரலாம். 49,500ல வந்து பாத்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமா அந்த லெவலுக்கு மேல போகாது. அதனால வந்து 166 ரூபாயில சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த லெவலை உடைச்சுன்னா ஃபர்தரா வந்து கீழே போகும். இந்த லெவலுக்கு கீழே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா 500 அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா 300 ஃப்ரெண்ட்ஸ். 300 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? 300 வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். 300 தாண்டுச்சு அப்படின்னா அடுத்து 500 தான். 500 தாச்சு 900 தான் அடுத்து. ஓகேங்களா? அதனால இந்த லெவல்ஸை வந்து மறக்காம நீங்க ஒரு புட் ஆப்ஷன் 49,500ல ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த பிரைஸ்ல நீங்க எடுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த லெவல்ஸ்ல இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் மார்க்கெட் வந்து இங்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி இருக்கு. சோ மார்க்கெட் எங்கெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுதோ அந்த லெவல் எல்லாம் திரும்பவும் அதே இடத்துல ரெஸ்பெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால வந்து நாளைக்கு நீங்க ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த லெவல்ல ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்காக தான். மறுபடியும் சொல்றேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்காக ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்டா ரைட்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டுக்கு முக்கியம். ஓகேங்களா? 49,000ல ரைட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. 49,500 கால் இருக்கு. நாளைக்கு வந்து மார்க்கெட் 49,500 உடைச்சதுன்னா ஃபர்தரா அடுத்து வந்து 50,000 தான் அடுத்ததா வந்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல். அது வரைக்கும் போலாம். ஏன்னா பெருசா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் ஸ்ட்ராங்கா இல்ல. அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க நாளைக்கான ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதனால வந்து பிளைண்டா ட்ரேட் எடுக்காம ரைட்டர் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட்டர்ஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க. ஓகேங்களா? அதனால வந்து ரைட்டர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க நீங்க ஒரு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷன் எடுத்தாலும் சரி அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ரைட்டர்ஸோட ஸ்ட்ரென்த் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த சைடு நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணாம நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜி நிறைய இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், ஃபிபொனாக்கி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா யூஸ் பண்ணுவாங்க பிரைஸ் ஆக்ஷன் எல்லாம். சோ எது இருந்தாலும் சரி ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க. அதை பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட்டோட டைரக்ஷனை உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். மார்க்கெட் டைரக்ஷன் ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க எடுக்கும்போது
கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா ரைட்டர்ஸ் எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் மார்க்கெட் போகும். புரியுதுங்களா? அதனால ரைட்டர் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ட்ரேடா இருக்க வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.